மத்திய அரசினுடைய ஒரு சில திட்டங்களுக்கெல்லாம் புதிய பெயர்களை கொடுத்து இறுதியாக தங்களுடைய வருவாய் பெருக்கத்தினை அவர்கள் அதிகரிக்க முடியாமல் அதற்கு பழியாக மத்திய அரசின் மீது பழி போடுகின்ற ஒரு அரசின் நிதிநிலை அறிக்கையாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. மத்திய அரசு நிதி வரலன்றத பட்ஜெட்லயும் குறிப்பிட்டிருக்காங்க. நிதி பற்றாக்குறை பல்லாயிரம் கோடி ரூபாய் சுட்டி காமிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள்ளாக தான் கடன் பெற முடியும் என்பது இந்திய நாட்டிலே நாம ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய வருவாய்க்கு மீறி தங்களுடைய என்னவெல்லாம் அந்த திட்டங்கள் இவங்க அறிவிச்சிருக்காங்களோ அதற்கான தேவைகளுக்கு மேலாக கடன் வாங்குகின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்பது மிக மோசமாக சென்றுவிடும். அது ஒட்டுமொத்தமாக நாட்டையும் பாதிக்கும் என்கின்ற காரணத்தால ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் கடன் வாங்க முடியும் என்பதை மத்திய அரசு வச்சிருக்கு. இது எதுக்காகனா நிதி நிலைமை மோசமாக செல்லாமல் இருப்பதற்கு. சில நேரங்களில் மாநில அரசு அனாவசியமா செலவழிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமா கடன் வாங்கி ஒரு மாநிலத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாயிடக்கூடாது. இது எல்லா மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான். ஆனால் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் இருக்கிற மாநிலம்னா கூட அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம். அதுவும் கடந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக அதிகமாக கடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நம்மளோட மின் பகிர்மான கழகத்தினுடைய இழப்பு, போக்குவரத்து கழகங்களுடைய இழப்பு, வரி வருவாய் மேம்படுத்துவதற்கு எதுவும் உருப்படியான திட்டங்கள் இல்லாமல் இருப்பது, இதன் காரணமாக தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இருந்தாலும் கூட பற்றாக்குறை பட்ஜெட்டாக போட வேண்டிய சூழல் இவர்களுடைய மேலாண்மையின் காரணமாக வந்திருக்கிறது. 94,060 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா புதிய திட்டங்கள் கலைஞர் பேர்ல, முன்னாள் முதலமைச்சர் பேர்ல எல்லாம் புதிய திட்டங்கள் அறிவிக்கணும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? 94,060 அதான் சொல்றேன், அதிகமான ஒரு நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இதை பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க மற்ற சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளோடு இணையான பொருளாதாரம் சொல்ற தமிழ்நாட்டிலோட நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருக்கிறது. குடிசைகள் இல்லா தமிழகம் உருவாக்கப்படும் சொல்றாங்க. அதே தான் பிரைம் மினிஸ்டரும் அங்க குடிசைகள் இல்லா வீடுகளை இந்தியா முழுவதும் உருவாக்குறாருன்னு சொல்றாங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நிறைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள், குடிநீர் குழாய் இணைப்பு அதிகமாக வழங்கி இருப்பதாக பெருமை பேசுகிறார்கள். இது எப்படி நடந்தது? ஜல்ஜீவன் திட்டத்தில் அதிகமான குடிநீர் இணைப்புகளை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றாக விரிவாக நாங்க எங்களுக்கான வாய்ப்பு வரும்போது உள்ள சட்டப்பேரவையில் பேசுவோம். ஆவாஸ் யோஜனா அப்படிங்கறது அனைவருக்கும் வீடு திட்டம். தகுதி வாய்ந்த ஏழைகள் எத்தனை பேர் வீடு கட்டினாலும் அதற்கு உதவி செய்வதாக இப்போ இல்ல, 2019 வருடமே மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் மாநில அரசினுடைய பங்களிப்போடு தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இப்பவும் மத்திய அரசு எத்தனை லட்சம் வீடுகளுக்கு வேணாலும் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இவங்க இதுல டார்கெட் ரொம்ப குறைச்சுதான் வச்சிருக்காங்க. அதனால குடிசைகள் இல்லாத மாநிலம் அப்படிங்கிற இலக்குக்கு ஏற்கனவே மத்திய அரசு உதவி செய்து கொண்டுள்ளது. நன்றிங்க.